108வது கேள்வி. அலாவுதீன் படையினரால் கைப்பற்றப்பட்டு அலாவுதீனிடம் ஒப்படைக்கப்பட்ட ஹன்கில்வாரா அரசி யார்? இதற்கு ஆப்ஷன் என்னன்னா, அரசி விமலா தேவி, அரசி கமலா தேவி, அரசி பிரம்மகுமாரி, அரசி இந்திரா தேவி. இதற்கு சரியான விடை யாருன்னு பாத்தீங்கன்னா அரசி கமலா தேவி என்பதுதான் இந்த 108க்கு சரியான விடை. அரசி கமலா தேவி. அடுத்து 109வது கேள்வி. போரில் கைப்பற்றப்பட்டு பின் அலாவுதீன் கில்ஜியினால் மனம் செய்து கொள்ளப்பட்ட அரசி கமலா தேவிக்கு அலாவுதீன் அளித்த பதவி என்ன? திவானி ரியாசத், நாயிஃபி ரியாசத், மாலிக் ஹி ஜஹானா, அரிசி மமாலிக். அவங்க என்ன பட்டம் அவருக்கு வழங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மாலிகா இ ஜஹானா அப்படின்ற பட்டத்தை வழங்குறாரு. யாரு? அலாவுதீன் கில்ஜி. அடுத்து 110வது கேள்வி. ஹன்கில்வாரா போரில் ஹிந்துவாக இருந்து இஸ்லாமியராக மாறி பின் அலாவுதீனின் படைத்தலைவரான அடிமை நுஸ்ரத் கான், உலு கான், மாலிக் கபூர், ஹஸ்ரத் அலி கான். இதற்கு சரியான பதில் மாலிக் கபூர். அடுத்து 111வது கேள்வி. அலாவுதீன் கில்ஜி ராந்தம்பூருக்கு எதிராக போர் தொடுத்த ஆண்டு எது? கிபி 1301, கிபி 1303, கிபி 1305, கிபி 1307. இதற்கு சரியான விடை கிபி 1301. அடுத்து 112வது கேள்வி. ராந்தம்பூர் தலைநகரம் சித்தூர் மீது படையெடுப்பில் அலாவுதீனால் கொல்லப்பட்ட மன்னர் யார்? கரண் தேவா, அமீர் தேவா, ராமச்சந்திர தேவா, ஹரிச்சந்திர தேவா. இதற்கு சரியான பதில் அமீர் தேவா. அடுத்து 113வது கேள்வி. அலாவுதீன் மேவாரின் மீது படையெடுத்த ஆண்டு எது? எந்த ஆண்டு படையெடுத்தார்? 1301, 1302, 1303, 1304. இதுல சரியான விடை 1303 என்பது சரியான விடை. மேவாரின் தலைநகரம் சித்தூர் மீது படையெடுத்த ஆண்டு 1303. அடுத்து 114வது கேள்வி. அலாவுதீன் கில்ஜியின் மேவார் தலைநகரம் சித்தூர் மீது படையெடுத்ததன் நோக்கம் மேவார் அரசை கைப்பற்றுவது, மேவார் நாட்டு செல்வங்களை கொள்ளையடிப்பது, தன்னுடைய செல்வாக்கையும் புகழையும் பரப்புவது, ராணா ரத்தன் சிங்கின் அழகிய மனைவி ராணி பத்மினியை கைப்பற்றுவது. இதற்கு சரியான விடை என்னன்னா ராணா ரத்தன் சிங்கின் அழகிய மனைவி ராணி பத்மினியை கைப்பற்றுவது. அதுதான் இந்த சித்தூரின் மீது படையெடுத்தாரு. அடுத்து 115வது கேள்வி. மேவாரின் தலைநகரமான சித்தூர் கோட்டையை அலாவுதீன் படைகள் முற்றுகையிட்ட காலம் எவ்வளவு? 6 மாதங்கள், 8 மாதங்கள், 10 மாதங்கள், 1 வருடம். எத்தனை மாதங்கள் முற்றுகையிடுறாங்கன்னா சுமார் 8 மாதங்கள் முற்றுகை இடுகிறார்கள். 8 என்பது சரியானது. அடுத்து 116வது கேள்வி. அலாவுதீனின் சித்தூர் படையெடுப்பின் முடிவு என்ன? அலாவுதீனின் படையினர் தோற்று ஓடினர், சித்தூரின் செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டது, அரசர் ராணா ரத்தன் சிங் இறந்துவிட ராணி பத்மினி பிற ராஜபுத்திர பெண்களுடன் ஜவஹர் வழக்கப்படி தீக்குளித்து மாண்டார். இதுதான் சரியானது. அடுத்து 117வது கேள்வி. ராணி பத்மினியின் நிகழ்ச்சியை பத்மாவத் என்ற நூலில் விளக்கமாக எழுதிய அறிஞர் யார்? இதற்கு சரியான விடை மாலிக் முகமது ஜெய்சி என்பது சரியான விடை. அடுத்து 118வது கேள்வி. டெல்லி சுல்தான்களில் முதலில் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்தவர் யார்? குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. இதற்கு சரியான விடை அலாவுதீன் கில்ஜி. பொறுத்துக. இப்ப ராமச்சந்திர தேவா அவர் யாருன்னா தேவகிரி அரசன். அடுத்து பிரதாபருத்திரன் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாரங்கல் அரசன். அடுத்து 3வது வீர பல்லாளன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹொய்சால அரசன். கரண் தேவா இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குஜராத் அரசன். அமீர் தேவா அவர் யாருன்னா ராந்தம்பூர் அரசன். அடுத்து 120வது கேள்வி. அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்பிற்கு தலைமை தாங்கிய படைத்தலைவன் உலு கான், மாலிக் கபூர், நுஸ்ரத் கான், அமீர் அலி கான். இதற்கு சரியான பதில் மாலிக் கபூர். 121வது கேள்வி. பாண்டிய வாரிசு உரிமை போரில் தலையிட்டு மாலிக் கபூரால் பாண்டிய அரியணையில் அமர வைக்கப்பட்டவன் யார்? வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன், வரகுண பாண்டியன், அரிகேசரி பாண்டியன். இதற்கு சரியான பதில் சுந்தர பாண்டியன். 122வது கேள்வி. மாலிக் கபூரால் தென்னிந்தியாவில் பள்ளிவாசல் ஒன்று கட்டப்பட்ட இடம் எது?
காஞ்சி, மதுரை, ராமேஸ்வரம், நாகர்கோயில். எங்க கேட்டாங்கன்னா ராமேஸ்வரம். அடுத்து 123வது கேள்வி. அலாவுதீன் கில்ஜி காலத்தில் மங்கோலியர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்த முறைகள் எத்தனை முறை படையெடுத்தார்கள்? 3 முறை, 4 முறை, 5 முறை, 6 முறை. கிட்டத்தட்ட 6 முறை படையெடுத்தார்கள் மங்கோலியர்கள். 124வது கேள்வி. மங்கோலியர்களின் எத்தனையாவது படையெடுப்பின் போது அவர்கள் டெல்லி வரை முன்னேறினர்? முதல் படையெடுப்பின் போது, 2வது படையெடுப்பின் போது, 3வது படையெடுப்பின் போது, 5வது படையெடுப்பின் போது. அவர்களுடைய 3வது படையெடுப்பின் போது டெல்லி வரைக்கும் வராங்க. அடுத்து 125. மங்கோலியர்களின் 3வது படையெடுப்பின் போது மங்கோலிய தலைவராக இருந்தவர் யார்? செங்கிஸ்கான், குவாஜா, அமீர்கான், யாக்கூப் அலி. இதற்கு சரியான பதில் ஆ, குவாஜா. அடுத்து 126. அலாவுதீன் கில்ஜி ஆட்சி புரிந்த காலம் கிபி 1296 இருந்து 1316 வரை. சுமார் 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்காரு. அடுத்து 127வது கேள்வி. அலாவுதீன் கில்ஜி டெல்லிக்கு அருகே புதிய தலைநகரை நிர்மாணித்த இடம் எது? பதேபூர் சிக்ரி, ஆக்ரா, சிரி, மீரட். இதுல சரியான பதில் சிரி என்பது சரியான பதில். 128வது கேள்வி. அலாவுதீன் கில்ஜி கட்டிய புகழ்வாய்ந்த நுழைவாயில் அலைதர்வாசா, செங்கோட்டை, இந்திய நுழைவாயில், ஆக்ரா தார்வாசா. இதற்கு பேர் அலைதர்வாசா, புகழ்வாய்ந்த நுழைவாயில். இது எந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாருன்னு சொல்லுங்க. எந்த கோட்டைக்கு அருகே இல்ல எந்த பகுதிக்கு அருகே இந்த அலைதர்வாசா என்ற இதை கட்டியிருக்கிறாரு? கமெண்ட் பண்ணுங்க. 129. தண்டனை வழங்குவதில் காட்டு மிராண்டித்தனமானவர் என்று கூறும்படி இருந்த அலாவுதீன் கில்ஜி பின்பற்றிய கொள்கை எது? கண்ணுக்கு கண், குருதியும் இரும்பும், வெட்டு 1 துண்டு 2, பழிக்கு பழி. என்னன்னா குருதியும் இரும்பும் அப்படின்ற கோட்பாட்டை பின்பற்றினாரு. இந்து மதத்திலிருந்து இஸ்லாமியராக மாறிய மாலிக் கபூரை கொண்டு இந்துக்களின் நூற்றுக்கணக்கான கோயில்களையும் விக்கிரகங்களையும் இடித்து தள்ளியவர் அலாவுதீன் கில்ஜி, குத்புதீன் ஐபக், இல்துமிஷ், பால்பன். இதற்கு சரியான பதில் அலாவுதீன் கில்ஜி. தவறானதை குறிப்பிடுக. ஆ, ராஜபுத்திரம் மற்றும் இந்து அரசர்களிடமிருந்து செல்வத்தையும் பெண்களையும் அலாவுதீன் கொள்ளை அடித்தார். சரி. உடலின்பம் அதிகம் துய்த்து நோய்க்கிடமாக்கி கொண்டார். இளமையிலேயே முதுமை அடைந்தவர். கிபி 1326 இறந்தார். அவர் இறந்த ஆண்டு 1316 இறந்தாரு. 132வது கேள்வி. அலாவுதீன் கில்ஜியின் மறைவிற்கு பிறகு சுல்தானாக அறிக்கப்பட்டவர் யார்? முபாரக் கான், மாலிக் கபூர், ஷிஹாபுதீன் உமர், ஜஹாரியா. இதற்கு சரியான பதில் ஷிஹாபுதீன் உமர் என்பது சரியானது. 133. அலாவுதீன் கில்ஜியின் மறைவிற்கு பிறகு ஷிஹாபுதீன் உமரின் அன்னையை மணந்து கொண்டவர் யார்? குஸ்ரு கான், மாலிக் கபூர், காஜி மாலிக், உலுக் கான். இதற்கு சரியான பதில் மாலிக் கபூர். 134. மாலிக் கபூரின் முடிவு எப்படி இருந்தது? நோய்வாய்ப்பட்டு மரணமடைந்தார், தேவகிரி படையெடுப்பில் மரணமடைந்தார், உயர்குடியினரால் கொல்லப்பட்டார், இயற்கையாக மரணமடைந்தார். இதற்கு சரியான பதில் உயர்குடியினரால் கொல்லப்பட்டார். யாரு? மாலிக் கபூர். அடுத்து 135. ஷிஹாபுதீனின் காப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? முபாரக் கான், நசுருதீன் குஷ்ரு, பர்வாரி காஜி, ஜஹாரியா. இதற்கு சரியான பதில் முபாரக் கான் என்பவர் நியமிக்கப்பட்டார். 136. முபாரக் கான் தனது சகோதரனான ஷிஹாபுதீனை கொன்றுவிட்டு சுல்தானாக முடிசூட்டி கொண்ட அவருடைய உண்மையான பெயர் என்ன? நசுருதீன் குஷ்ரு, குத்புதீன் முபாரக் ஷா, இல்துமிஷ் முபாரக் ஷா, அதுக்கப்புறம் ஜலாலுதீன் குஷ்ரு. இதற்கு சரியான பதில் குத்புதீன் முபாரக் ஷா. குத்புதீன் முபாரக் ஷா. 137. குத்புதீன் முபாரக் ஷா டெல்லியை ஆட்சி புரிந்த காலம் எந்த ஆண்டு ஆட்சி புரிகிறாரு? 1316 இருந்து 1320 வரைக்கும். அதோட அந்த கில்ஜி வம்சம் முடிவுற்றது. டெல்லி சுல்தானியத்தை மிக குறுகிய காலம் ஆட்சி செய்தது இந்த கில்ஜி வம்சம் தான். 30 ஆண்டுகள் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து 138வது கேள்வி. குத்புதீன் முபாரக் ஷா ஆட்சியில் வசீராக நியமிக்கப்பட்டவர் யார்? நசுருதீன் குஸ்ரு கான், ஜஹாரியா, காஜி மாலிக், குவாஜா கான். இதற்கு சரியான பதில் நசுருதீன் குஸ்ரு கான். அவர் தான் வசீராக நியமிக்கப்பட்டார். அடுத்து 139வது கேள்வி. சுல்தான் நாசுருதீனின் குஸ்ருவிற்கு எதிராக ஒரு படையை திரட்டி குஸ்ருவை தோற்கடித்து கொன்ற திபால்பூர் ஆளுநர் யார்?
ஜஹாரியா, குவாஜா கான், காஜி மாலிக், நுஸ்ரத் கான். இதற்கு சரியான பதில் காஜி மாலிக். இந்த காஜி மாலிக் என்பவர் யார் என்றதை கமெண்ட் பண்ணுங்க. 140வது கேள்வி. அலாவுதீன் கில்ஜியின் வாரிசுக்கு சுல்தான் பதவியை அளிப்பதாக கூறி கடைசியில் காஜி மாலிக் தானே சுல்தானாக முடிசூட்டி கொண்ட போது வைத்துக் கொண்ட பட்ட பெயர் என்ன? குத்புதீன் காஜி மாலிக், அலாவுதீன் காஜி மாலிக், கியாசுதீன் துக்லக் ஷா, ஜலாலுதீன் துக்லக் ஷா. என்னன்னு பாத்தீங்கன்னா கியாசுதீன் துக்லக் ஷா. அதுல இருந்து துக்லக் வம்சம் ஆரம்பமாகிறது. நன்றி. இதோட தொடர்ச்சியை நாம பார்க்கலாம்.